எகிப்திய மம்மிகளின் மௌனத்தில் எப்போதாவது ஒரு தமிழனின் பெயர் ஒளிந்திருக்கும் என்று நீங்கள் கற்பனை செய்ததுண்டா? எகிப்தின் பழைய தூசிகளை தட்டினால் அங்கு மின்னுவது ஒரு தமிழனின் பெயர் என்பது எத்தனை பெருமிதமாக உள்ளது. வெறும் பெயர் மட்டுமல்ல, நம் நாகரிகத்தின் அடையாளம். வெறும் ஆற்றை கடக்கவே பயந்து கொண்டிருந்த சமுதாயங்கள் வாழ்ந்து கொண்டிருந்த நம் நாட்டில் சீறிப்பாய்ந்து அலைகளை கிழித்து கொண்டு பல கடல்களையும் பல புயல்களையும் எதிர்த்து வணிகம் செய்த தமிழ் வணிகர்களின் திறமையை இன்று உலகம் முழுவதும் அறிந்திருக்கிறது. நான் உங்கள் கண்ணம்மா, த ஒய் ஃபேக்டர். எகிப்து நாட்டில் அரசர்கள் வாழ்ந்த பள்ளத்தாக்கில் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட தமிழ் எழுத்துக்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அரசர்களை மட்டுமே புதைக்கக்கூடிய ஒரு பகுதிதான் கிங்ஸ் ஆஃப் வேலி என்று அழைக்கப்படும் அரசர்களின் பள்ளத்தாக்கு. இங்கு உலக புகழ்பெற்ற துத்தகாமூன் மற்றும் பல பாரோக்களின் உடல்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. அங்கு உள்ள 6 குடைவரை கல்லறைகளில் 5 குடைவரை கல்லறைகளில் 30 கல்வெட்டுக்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இதில் 20 கல்வெட்டுக்கள் கொடுந்தமிழ், பழந்தமிழ் என நாம் அழைக்கும் தமிழி எழுத்துக்களாகும். மற்ற கல்வெட்டுகள் பிராகிருதம், சமஸ்கிருதம் மற்றும் கரோஷ்டி மொழிகளிலும் எழுதப்பட்டுள்ளன. பிரான்ஸ் மற்றும் சுவிட்சர்லாந்தை சேர்ந்த ஆய்வாளர்கள் நடத்திய ஆய்வில் இவை கிபி 1 முதல் 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவையாக இருக்கலாம் என கணிக்கப்படுகிறது. இதில் 8 இடங்களில் சிகைக்கொற்றன் என்ற பெயர் இடம்பெற்றுள்ளது. அதிலும் ஒரு கல்லறையில் சிகைக்கொற்றன் வரகண்ட என்று இடம்பெற்றுள்ளது. இதுபோலவே கோவன் பெயரும் கோவன் வரகண்ட என்ற சாந்தன், கீரன் போன்ற பெயர்களும் இக்கல்வெட்டுகளில் இடம்பெற்றுள்ளன. நைல் நதியின் பண்டைய துறைமுகமான குசைர் அல்காரியில் நடைபெற்ற அகழ்வாராய்ச்சியில் கண்ணன், சாத்தன், பானை ஓரி மற்றும் மற்றொரு துறைமுகமான பேனிகேவில் கொற்றபூமான் என்ற தமிழ் பெயரும் கிமு 1ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்ததாக கண்டுபிடிக்கப்பட்டது. வணிகத்திற்காக எகிப்து சென்ற தமிழர்கள் அரசர்களின் பள்ளத்தாக்கை சுற்றி பார்த்த போது தங்கள் பெயரையும் எழுதிவிட்டு சென்றதாக பல ஊடகங்களிலும் குறிப்பிட்டுள்ளனர். சிறிது நேரம் டைம் மிஷின்ல பயணம் பண்ணி கிபி 1ஆம் நூற்றாண்டுக்கு செல்வோமா? அது இன்றைய நவீன உலகிற்கு இணையான ஒரு பன்னாட்டு வணிக மையமா இருக்கும். அதாவது இன்டர்நேஷனல் ஹப்பா இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? பெரிப்ளஸ் சொல்றதை கேளுங்க. பண்டைய தமிழகத்தின் ஒட்டுமொத்த வர்த்தகத்திலும் கடல் வணிகம் தான் பெரும் பங்கை வழங்கியது. வணிக கப்பல்களின் போக்குவரத்து பற்றியும் சங்க இலக்கியத்தில் காணப்படும் சில விவரங்களில் யவனர்கள் பற்றின குறிப்புகள் உண்டு. யவனர்கள் என்று அழைக்கப்படும் ரோமானியர்கள் இவர்களது கப்பல் கலங்களை பற்றி பெரிதும் பதிவு செய்துள்ளனர். ரோமிலிருந்து சரக்குகளை எடுத்து வந்த கப்பல்கள் அதற்கு பதிலாக தமிழகத்திலிருந்து கரி என்ற மிளகினை ஏற்றி சென்றது. வலுவாக கட்டப்பட்ட யவனர்களின் கலங்கள் வளமிக்க முசிறிக்கு பொன்னோடு வந்து மிளகை கொண்டு சென்றன. இந்த கலங்கள் பாண்டிய நாட்டுக்கு நறுமணமிக்க மதுவையும் கொண்டு வந்தது. அது அந்நாட்டு மக்களால் பெரிதும் விரும்பப்பட்டதாக இருந்தது. துறைமுகங்கள் பெரிய வர்த்தக மையங்களாக விளங்கின. கடலை தாண்டிய வணிகம், கடற்கரை வணிகம், நில வணிகம் ஆகிய 3ம் இங்கே ஒன்று சேர்ந்தன. பல நாட்டிலிருந்து வந்த பல மொழி பேசும் வணிகர்களும் அங்கே ஒன்று கூடினர். சங்க இலக்கியத்தில் கூறப்படும் பெரும்பாலான துறைமுகங்கள் கிழக்கு கடற்கரை பகுதியில் அமைந்திருந்தன. உலகெங்கும் பரவி இருந்த தமிழக வணிகர்கள் இங்கிருந்து எப்படியெல்லாம் வணிகம் செய்தார்கள் என்பதனை பெரிப்ளஸ் ஆஃப் எரித்ரேனியன் சி என்ற புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதில் பொது யுகம் 1ஆம் நூற்றாண்டில் 3 வகையான கப்பல்கள் இந்த கடலில் உலவின. கடலோரமாக செல்லும் நாட்டு படகுகள், சங்கரா என்று அழைக்கப்பட்ட மரத்துண்டுகளை சேர்த்து கட்டப்பட்ட பெரும் கப்பல்கள், மலேயாவுக்கும் வடக்கில் கங்கை கரைக்கும் சென்று வரக்கூடிய கொலாண்டியா என்று அழைக்கப்பட்ட மிகப்பெரிய கப்பல்கள் இந்த கடல் முழுக்க இருந்ததாக பெரிப்ளஸ் ஆஃப் எரித்ரேனியன் சி என்ற புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்தியாவுடனான நேரடி கடல் வணிகத்தையும் ஆதரித்தது. அதுவரை வருடத்திற்கு 20 கப்பல்கள் மட்டுமே என்று இருந்த ரோமானிய கப்பல்களின் எண்ணிக்கை தினமும் 1 என்ற அளவுக்கு உயர்ந்தது. இவ்வாறு கப்பல் போக்குவரத்து அதிகரித்ததன் பலனாக இந்தியாவுக்கும் ரோமுக்கும் உடனான வணிக தொடர்பும் அதிகரித்தது. நாளடைவில் ரோமிலிருந்து அதிகமான கப்பல்கள் இந்தியாவை வந்தடைந்தது. இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இந்திய பொருட்களுக்கான தேவை ரோமில் மிகவும் அதிகரித்து விட்டதையே இவை தெரியப்படுத்திக் கொண்டிருந்தன. இக்காலத்தில் ரோமானிய வர்த்தகர்கள் மேற்கு கரையோரத்தில் இருந்து பாலக்காட்டு கணவாய் வழியாக கோயம்புத்தூர், ஈரோடு, கரூர் போன்ற ஊர்களை கடந்து கிழக்கில் உள்ள சந்தைகளில் வர்த்தகம் செய்து வந்தார்கள். கிழக்கு கரை துறைமுகங்களை மேற்கிலும் நகரங்களோடு இணைக்கும் முக்கிய மையங்களாக இந்த மாவட்டங்கள் விளங்கி வந்தன. தவிர முக்கிய ஏற்றுமதி பொருட்களான மிளகும் ஏலமும் மேற்கு பிரதேசத்தில் இருந்துதான் விளைந்தன. மிளகுக்காகவும் வாசனை பொருட்களுக்காகவும் லவங்க மரத்தின் இலையான மலபத்திரம் என்ற பிரியாணி இலைக்கும் மேற்கிலிருந்து பெரிய கப்பல்கள் இந்த துறைமுகங்களுக்கு வந்து கொண்டே இருந்தன. இந்த கப்பல்களில் அதிக அளவு நாணயங்கள், புஷ்பரகம், அஞ்சனக்கல், பவழம், கச்சா கண்ணாடி, தாமிரம், தகரம், ஈயம், கொஞ்சம் மது, ஆடை வகைகள் ஆகியவை கொண்டு வரப்பட்டன. மிளகு அதிக அளவிலான முத்துக்கள், தந்தம், பட்டாடைகள், கங்கை கரையிலிருந்து வரும் வாசனை தைலமான இலாமிச்சை தைலம், உள்நாட்டிலிருந்து வரும் மலபத்திரம், பளிங்கு கற்கள், படிக பச்சை,
வைரம், நீலக்கற்கள், ஆமை ஓடுகள் ஆகியவற்றை இங்கிருந்து இந்த கப்பல்கள் கொண்டு சென்றன. ஆமை ஓடுகள் மலேயாவில் அருகிலுள்ள தீவுகளிலிருந்து முசிறிக்கு கொண்டு வரப்பட்டன. இது தென்னிந்தியாவுக்கும் தென்கிழக்கு ஆசிய நாடுக்கும் இடையே நிலவிய வர்த்தகம் இங்கிருந்து ரோமுக்கு அனுப்பப்பட்டது. பழங்காலத்தில் தமிழகம் ஒரு மாபெரும் வணிக தளமாகவும் உலகின் பல்வேறு பொருட்கள் புழக்கம் தரும் ஒரு பகுதியாகவும் பல நாடுகளுக்கு ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி செய்யும் மிகப்பெரிய துறைமுகங்களையும் கொண்டுள்ளது அறிய முடியும். உலக அளவில் பழந்தமிழுக்கு இத்தனை முக்கியத்துவம் உருவாகி கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் அண்மையில் கண்டெடுக்கப்பட்ட வியன்னா கண்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ள 2ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த பாபிரஸ் ஒன்றில் முசிறியை சேர்ந்த வர்த்தகர் ஒருவருக்கும் அலெக்சாண்ட்ரியா நாட்டைச் சேர்ந்த வணிகர் ஒருவருக்கும் முசிறியிலிருந்து வழங்கப்பட்ட பொருட்கள் குறித்து செய்தி ஒன்று சொல்லப்பட்டுள்ளது. இது கிரீக் மொழியில் எழுதப்பட்ட ஒப்பந்தம் ஒரு தரப்பு வணிகத்திற்காக முசிறியில் வாங்கப்பட்ட கடனை பற்றி தெரிவிக்கிறது. அலெக்சாண்ட்ரியாவில் இருந்து எழுதப்பட்ட மறுதரப்பு இலாமிச்சை தைலம், தந்தம், ஆடை குவியல்கள் என்று முசிறியிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களை பற்றி தெரிவிக்கிறது. இந்த வணிக ஒப்பந்தம் முசிறியிலிருந்து பொருட்களை கப்பல்களில் ஏற்றப்பட்டு அலெக்சாண்ட்ரியாவில் வந்து இறங்கும் வரையான காலத்தை உள்ளடக்கியது. இதில் வர்த்தகம் செய்யப்படும் பொருட்கள், அவற்றின் அளவு, மதிப்பு மற்றும் ரோமானிய சுங்க அதிகாரிகளின் விதிக்கும் 25 விழுக்காடு வரி ஆகியவற்றின் விவரங்களும் தரப்பட்டுள்ளன. இந்த சரக்கில் 700 to 1700 பவுண்டுகள் இலாமிச்சை தைலம், 4700 பவுண்டுகள் தந்த பொருட்கள், 790 பவுண்டு ஆடை வகைகள் உள்ளன. இதன் மொத்த மதிப்பு எகிப்தில் உள்ள 2400 ஏக்கர் நிலத்தின் விலைக்கு சமமானது என்று இந்த ஆவணம் தெரிவிக்கிறது. பண்டைய காலத்தில் தனிப்பட்ட வணிக ஏற்றுமதியாளர்கள் கூட அதிக அளவில் வர்த்தகம் செய்தார்கள் என்பதை தெளிவாக காட்டுகிறது. பண்டைய கால வர்த்தகம் கடல் மூலமாகவோ நில வழியாகவோ தொலை தூரங்களை கடந்து செய்யப்பட்டது என்பதை இதன் மூலம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இலாமிச்சை தைலம் கங்கைக்கரை தைலம் என்ற பெயரிலும் அழைக்கப்பட்டது. வட இந்தியாவிலிருந்து அது பெறப்பட்டது என்பதையும் நாம் இங்கு நினைவில் கொள்ள வேண்டும். இருப்பினும் அது நாட்டின் இன்னொரு மூலையிலிருந்து தென்மேற்கு துறைமுகம் ஒன்றிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டது. முக்கியமாக இது பண்டைய காலத்தில் இருந்த வர்த்தக நடைமுறைகள் எவ்வாறு செயல்பட்டன என்பதை பற்றியும் விளக்குகிறது. பயணத்தின் காலத்தை பற்றியும் பொருட்களின் அளவு, மதிப்பு பற்றியும் எழுதப்பட்ட ஒப்பந்தங்கள் இருந்தன. நீண்ட கால கடன் வசதிகள், கிரெடிட் லிமிட்கள் அந்த காலத்திலேயே இருந்தது என்பதையும் சீராக அவை நடைபெற உதவின என்பதையும் இது காட்டுகிறது. இந்த ஒரு ஒப்பந்தத்தை வைத்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், பல நிலப்பரப்புகளை தாண்டி மழை, வெயில், புயல் என பல இயற்கை சீற்றங்களையும் கடந்து கடலின் அலைகளை கிழித்து அத்தனை தூரங்கள் சென்று வர்த்தகம் செய்த தமிழர்கள் தன் பெயரை நான் இங்கு வந்து பார்த்துவிட்டு சென்றேன் என்பதற்காக மட்டும் அவர்கள் எழுதியிருக்க வாய்ப்பில்லை. பண்டைய காலத்தில் ரோம் நகரிலிருந்தும் பண்டைய எகிப்து நகரிலிருந்தும் இலாமிச்சை எண்ணெய் அதிக அளவில் தமிழகத்திலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள இலாமிச்சை எண்ணெய் என்ற வகை எண்ணெய் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது என்பதை ஆராயும் போது, கடும் வெயில் நிலவும் எகிப்தில் உடல் சூட்டை தணிக்கவும் சருமத்தை பாதுகாக்கவும் இலாமிச்சை போன்ற குளிர்ச்சியான எண்ணெய்களை பயன்படுத்தினர். கோவில்களில் தெய்வ வழிபாட்டிற்கும் அவர்களின் முக்கிய சடங்கான அரசர்களின் உடல்களை பதப்படுத்தும் மம்மிஃபிகேஷன் முறைகளிலும் நறுமண வேர்கள் பயன்படுத்தப்பட்டன. இவை பதப்படுத்தும் எண்ணெய்களாகவும் அறியப்படுகிறது. ரோமானியர்கள் மற்றும் எகிப்தியர்களுடனான தமிழகத்தின் வணிக தொடர்பு என்பது வெறும் பொருட்களோடு மட்டும் நின்றிருக்க வாய்ப்பில்லை. தொழில்நுட்ப பகிர்வும் நடந்திருக்கலாம் என்பதற்கு தான் சீகை கொற்றன் போன்ற பெயர்கள் வலுவான சான்றுகளாக அமைகின்றன. பொருட்களை ஏற்றுமதி செய்த தமிழர்கள் அவற்றை பயன்படுத்தும் முறையையோ அல்லது தரக்கட்டுப்பாட்டு பணிகளையோ மேற்கொண்டிருக்க வாய்ப்புள்ளது. அதாவது குவாலிட்டி கண்ட்ரோல். நறுமண பொருட்கள் மற்றும் வேதிப்பொருட்களை கையாளுவதில் தமிழர்கள் பெற்றிருந்த நுணுக்கமான அறிவு மம்மியாக்க செயல்பாட்டில் ஆலோசனையாக வழங்கப்பட்டிருக்கலாம். பெரனிக்கே போன்ற துறைமுகங்களில் கண்டறியப்பட்ட தமிழிய எழுத்துக்கள் அங்கு தமிழர்கள் தங்கி பணியாற்றியதை உறுதிப்படுத்துகிறது. ஒரு கல்லறையின் உயரத்தில் பெயர் பொறிக்கப்படுவதென்பது அந்த கட்டுமானத்திலோ அல்லது சடங்கிலோ அந்த நபர் ஒரு முக்கியமான பொறுப்பை ஒரு சூப்பர்வைசராகவோ ஒரு எக்ஸ்போர்ட்டாகவோ வகித்திருப்பார் என்பதையே காட்டுகிறது. வரலாறு என்பது வெறும் போர்களும் அரசர்களும் மட்டுமல்ல, இது போன்ற முக்கியமான தரவுகளை நாம் கண்டெடுப்பதில் தான் இருக்கிறது. இன்று நாம் பயன்படுத்தும் ISI, இந்தியன் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டிடியூட் அல்லது FSSAI போன்ற தரமுத்திரைகள் எப்படி ஒரு பொருளின் நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்துகிறதோ அதே போன்ற ஒரு முறையைத்தான் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே நம் முன்னோர்கள் பின்பற்றி இருக்கிறார்கள். சீகை கொற்றன் போன்ற பெயர்கள் வெறும் பெயர்களாக இருக்க வாய்ப்பில்லை. அவை ஒரு தர சான்றிதழாக இருக்கவே வாய்ப்பிருக்கிறது. தமிழகத்தின் இரும்பு மற்றும் தொழில்நுட்பம் இல்லாமல் ரோமானியர்கள் பிரம்மாண்டமான சிலை கட்டுமானங்கள் சாத்தியமாகி இருக்காது என்ற கருத்தை நோக்கி தற்போதைய ஆய்வுகள் நகர்ந்து கொண்டிருக்கின்றன. ஒரு பெரிய கட்டுமானத்திலோ அல்லது மம்மியாக்கம் போன்ற மிக நுணுக்கமான ஒரு செயல்முறையிலோ ஒரு நிபுணர் தன் பெயரை பொறிக்கிறார் என்றால் அந்த வேலைக்கு நான் பொறுப்பு அல்லது இதன் தரம் என்னால் உறுதி செய்யப்பட்டது என்று அவர் உலகிற்கு சொல்வதாகவே பொருள் கொள்ள வேண்டும். ஒரு கட்டிடத்தை கட்டி முடித்ததும்
முழுவதும் செக்ட் பை என்று ஸ்டிக்கர் ஒட்டுவதைப் போல எகிப்திய கல்லறைகளில் உயரமான இடங்களில் இந்த பெயர்கள் இருப்பது அந்த பணியை மேற்பார்வையிட்ட சூப்பர்வைசர்கள் தமிழர்களின் அங்கீகாரத்தையே காட்டுகிறது. வெறும் பொருட்களை மட்டும் அனுப்பாமல் அந்த பொருட்களை எப்படி பயன்படுத்த வேண்டும் அல்லது சர்வீஸ் மேனுவல் டெக்னிக்கல் சப்போர்ட் கொடுக்கவும் நம் ஆட்கள் அங்கு சென்றிருக்கலாம். குறிப்பாக இரும்பு உருக்குதல் மற்றும் ரசாயன கலவைகள், நறுமண பொருட்களை எப்படி பயன்படுத்த வேண்டும், எப்படி பதனிடுதல் போன்ற வேலைகளுக்கு தமிழர்கள் முன்னோடியாக இருந்திருக்கிறார்கள். மீண்டும் ஒரு ஆய்வு காணொலியோடு சந்திக்கிறேன். நான் உங்கள் கண்ணம்மா, த ஒய் ஃபேக்டர்.